விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது சக வீரர் புட்ச் வில்மோர் அதிகாலை 3:30 மணியளவில் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். புளோரிடாவின் கடற்பரப்பில் தரையிறங்கிய க்ரூ டிராகன் விண்கலத்தை மீட்புப் படையினர் மீட்டு மேகன் எனப்படும் மீட்புக் கப்பலில் ஏற்றினர். விண்கலத்தில் 17 மணி நேரம் கழித்த பின்னர் அனைவரும் பத்திரமாக வெளியே அழைத்து வரப்பட்டனர். 9 மாதங்களுக்குப் பிறகு பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் விரைவில் டெக்சாஸில் உள்ள ஜான்சன் விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லப்படவுள்ளனர். அங்கு அவர்கள் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள். நீண்ட கால விண்வெளி பயணங்கள் உடல் மற்றும் மனநிலையை பாதிக்கக்கூடியது. எலும்பு அடர்த்தி குறைதல், தசை இழப்பு, இரத்த ஓட்டம் பாதிப்பு, கண் பார்வை குறைபாடு போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம். உடல் இயல்பு நிலைக்கு திரும்ப நீண்ட காலம் ஆகலாம். எனவே சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவருக்கும் விரிவான உடற்பயிற்சி முறை வழங்கப்படும். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபோது அளித்த பேட்டிகளில் இருவருமே தாங்கள் எதிர்பார்த்ததை விட நீண்ட காலம் தங்குவதற்கு நன்கு தயாராக இருந்ததாக கூறியுள்ளனர். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது சக வீரர்கள் தங்கள் துணிவும் பொறுமையும் மூலம் இந்த சவால்களை வெற்றி கொண்டுள்ளனர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.